Hello friends, இப்போ நம்ம filter coffee வந்து 5 minutesல எப்படி போறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃபரண்டான ஸ்டைல். இதோட process வந்து நார்மல் filter coffee maker விட அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் அந்த filter maker, coffee maker. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜார் டைப்ல இருக்கு. இது வந்து ஒரு 3 பார்ட்டா இருக்கு. இது வந்து மேல இருக்க பார்ட்ல வந்து அடி பக்கத்துல ஃபில்டர் இருக்கு. உள் சைடு வந்து ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. இது வழியா தான் நம்மளுக்கு டிகாஷன் வலிஞ்சு இந்த ஜார்ல வந்துட்டு சேரும். அடுத்து இந்த சென்டர்ல இருக்க கிண்ணத்துல தான் நம்ம காஃபி பொடி போட போறோம். இதுக்கு சென்டர் பகுதியிலயும் ஃபில்டர் இருக்கு பாருங்க. அடுத்து இதுல நம்ம தண்ணி எடுத்துக்க போறோம். இதுல தண்ணி ஊத்தி வைக்கணும். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கீழே வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். மேக்சிமம் இதுல வந்து 5 மெம்பர்ஸுக்கு வந்துட்டு டிகாஷன் ரெடி பண்ணலாம். நான் வந்துட்டு காஃபி பொடி வந்து கடையில சிக்கரி சேர்க்காம அரைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்ச காஃபி பொடி தான் ஃபில்டர் காஃபிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த கடையில தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து நம்ம டிகாஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு வந்து கீழே இருக்க பகுதியில வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம். நான் வந்து 3 மெம்பர்ஸுக்கு இப்ப டிகாஷன் ரெடி பண்றதுக்கு ஒரு சின்ன டம்ளர் ஃபுல்லா எடுத்துக்கிறேன். பாருங்க, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு ½ மட்டும் எடுத்துக்கிறேன்னா பாதி அளவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஃபில்டர் கிண்ணத்தை வந்துட்டு சென்டர்ல வச்சுட்டு அதுல நம்ம காஃபி பொடி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பேத்துக்கு 3 ஸ்பூன் எடுத்துக்க போறேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்ல லைட்டா வேணும்னா இதை விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா நான் போட போறேன். இப்ப ரொம்ப அழுத்தி விட்டுறாதீங்க. சும்மா லைட்டா அதை சமப்படுத்தி விட்டா போதும். அடுத்து அந்த மேல இருக்க இந்த ஜாரை வந்துட்டு இதோட க்ளோஸ் பண்ணிடணும். இது க்ளோஸ் பண்றது வந்துட்டு திருகிற டைப்ல தான் இருக்கும். இந்த மாதிரி திருகி விட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டா க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது கழண்டு வராம இருக்கிற அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. பாருங்க, இதுலதான் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி டிகாஷன் கிடைக்க போகுது. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது மேல இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஸ்மால் பர்னர் இல்ல, அதனால நான் வந்து இந்த ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு இருந்தா நீங்க அதுலயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்துட்டு அது மேல வச்சுட்டு ஒரு கீழே இருக்க பக்கத்துல தண்ணி வந்து சூடானதுமே மேல ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். காஃபி பவுடரோட அந்த இது வந்துட்டு கலந்து மேல நம்ம அந்த ஸ்ட்ரா வழியா நம்மளுக்கு பபுள்ஸா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபில்டர் ஆகும். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் நீங்க ரெடி பண்ணணும். நான் வந்து வீடியோக்காக ஓபன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நல்லா தெரியும் அந்த ஆவி ஆகுறது. அந்த ஸ்ட்ரா வழியா பாருங்க சைட்ல பபுள்ஸா வலியுது பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் வலியும். இது ஒரு 2 மினிட்ஸ்லயே குயிக்கா ரெடி ஆயிரும் இந்த டிகாஷன் வந்து. நான் இதுக்காக இது ஆப்போசிட் ப்ராசஸ் சொன்னேன்னா, நார்மல் ஃபில்டர் காஃபில வந்து மேல இருந்து கீழே வரும், இது வந்து கீழே இருந்து மேல வருது. இப்ப பாருங்க, ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம காஃபி கப் எடுத்துட்டு சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சுகர் தான் யூஸ் பண்றேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டிகாஷன் கொஞ்சமா ஊத்திடலாம். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஊத்திக்க போறேன். அடுத்தது நல்லா காய்ச்சின பால் எடுத்து இதுல சேர்த்துக்குங்க. பால் காய்ச்சின உடனே இதுல கலந்துடணும். அவ்வளவுதான், நம்ம காஃபி வந்து ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது